ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ரெசிபி இந்த மாதிரி பூ டிசைனில் கூட பண்ணலாம். ஒரு பாப்புலரான ரெசிபி தான். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் தயிர், கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மைதா மாவு தயிரோட ஸ்மெல்லாம் தெரியாமல் இருக்க நான் 1 டீஸ்பூன் போல் ஆரஞ்ச் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேணாம். நல்லா அந்த தயிரில் இருக்கிற தண்ணியே அந்த மாவில் நல்லா வர மாதிரி இதே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது தேவையான அளவு பால், ஒரு 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தான் பால் தேவைப்படும். அந்த பாலை நல்லா இதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கிட்டக்க நல்லா மாவை பிசைஞ்சுக்கோங்க. இப்போது நல்லா பிசைஞ்செடுத்த இந்த மாவை ஒரு பவுலில் வச்சு ஒரு கிளாத் போட்டோ இல்லை மூடி போட்டோ மூடி ஒரு 1 ஹவர் கிட்டக்க நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. பண்ணுறதுக்கு முன்னாடி மாவு காயாமல் இருக்க கொஞ்சமாக கீயை அப்ளை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஹவருக்கு அப்புறம் நம்மளோட நல்லாவே ரெடி ஆகிருக்கு. இப்போது எடுத்து திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க. அந்த தயிர், பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸ் எடுத்து எப்போதும் போல் சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு மாவை கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுங்க. சப்பாத்தி கட்டை வச்சு தேய்க்கணும்னு இல்லை. இந்த மாதிரி மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்திருந்தால் அந்த மாவுலேருந்து ஒரு பால் எடுத்து இதே மாதிரி கையில் ஒட்டாத மாதிரி மாவை நல்லா சேர்த்துட்டு கையாலேயே ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் மொத்தமாக இருந்தாலும் நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா 1க்கு 2 மடங்காக உப்பி வரும். இப்போது ஒரு பாட்டிலோட மூடியில் நான் ஷேப் போட்டுக்கிறேன். இப்போது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன ரெசிபின்னு, டோனட்ஸ் தான். அதுக்கு ஈஸியாக டோனட் ஷேப்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாசல் எடுத்து நடுவில் அந்த டோனட் ஷேப்காக ஹோல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த பேலன்ஸ் உள்ள மாவு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ண அந்த ஒரு பார்ட் எடுத்து இதே மாதிரி கையால் நல்லா ஒரு ரோலிங் கொடுங்க. நல்லா ரோல் பண்ணி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீளமாக ரோல் பண்ணிக்கோங்க. மைதா மாவுங்கிறதால எலாஸ்டிசிட்டியால் நம்மளால் நல்லாவே இழுக்க வரும். இப்போ இதே மாதிரி ஒரு க்ராஸ் கொடுத்துட்டு உள்ளார்க்க விட்டு வெளியில் எடுங்க. 2 சைடும் இருக்கிறத உள்ளே விட்டு விட்டு வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷேப் ரெடி ஆகிடும். எப்போதும் ஒரே மாதிரி டோனட் செய்யாமல் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப் கூட செஞ்சு பார்க்கலாம். இதுவும் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உள்ளார்க்க விட்டு விட்டு எடுத்ததுக்கப்புறம் 2 கார்னரையும் நல்லா இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃப்ளவர் ஷேப் டோனட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கஷ்டப்பட்டுலாம் இந்த ஃப்ளவர் ஷேப் பண்ண வேணாம், ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு பேட்சையும் எடுத்து இன்னொரு ரோலையும் எடுத்து இதே மாதிரி எக்ஸ் ஷேப் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இதே மாதிரி செஞ்சு லாஸ்ட்டில் 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்மளோட டோனட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு
நல்லா நம்ம ரெடி பண்ண அந்த டோனட்ஸ் எல்லாத்தையும் இதே மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். நம்ம போட்டப்போ எவ்வளோ மெலிசாக இருந்தது, ஆயிலில் ஃப்ரை ஆகி வரும்போது எவ்வளோ மொத்தமாக வருதுன்னு பாருங்கள். ஓவன் இல்லாமல், ஈஸ்ட் இல்லாமல், எக் இல்லாமல் வீட்டிலையே டோனட்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆயிலை வடிகட்டிட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி என்கிட்ட இருந்த எல்லா டோனட்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். டெக்கரேஷனுக்கு ஒரு பாதாமை, ஒரு 10-15 பாதாமை ஒரு 1 hour கிட்டக்க ஊற வச்சு தோல் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட எல்லா டோனட்ஸும் ரெடியாக இருக்குது. ஃப்ளவர் டோனட்ஸும் சூப்பராகவே பிரியாமல் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. டெக்கரேஷனுக்காக சாக்லேட்டை மில்க் போட்டு, பால் போட்டு நல்லா மெல்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒயர் ரேக்கில் நம்ம டோனட்ஸை வச்சு இந்த மாதிரி ஸ்பூனாலையும் ஸ்ப்ரெட் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு டோனட்ஸை எடுத்து அந்த சாக்லேட் ஸ்ப்ரெட்டில் இந்த மாதிரி கூட ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா டோனட்ஸ்லையும் சாக்லேட்டால் டெக்கரேட் பண்ணியாச்சு. நம்ம பல்ஸ் பண்ணி வச்ச அந்த ஆல்மண்ட்ஸை, பாதாமை இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் தான் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணணும்ல, என் கிட்ட பாதாம் இருந்ததால் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஸ்ப்ரிங்கிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பிளாக் சாக்லேட் பதிலாக ஒயிட் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட்டில் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி கலர் கலராக க்ரீம் சாக்லேட் கூட நம்ம கோட்டிங் கொடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா டோனட்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போது இது கொஞ்சம் கையில் நல்லாவே ஒட்டும். இதை ஒரு 1 hour கிட்டக்க அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. சாக்லேட் எல்லாமே நல்லா செட் ஆகணும். இப்போ பாருங்கள், கையில் நல்லாவே ஒட்டுது. ஒரு 1 hour கிட்டக்க விட்டுருங்க. இல்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 1 hourக்கு அப்புறம் நம்ம சாக்லேட் நம்ம கையில் ஒட்டவே இல்லை, நல்லா செட் ஆகி வந்திருக்கு. நம்மளோட டோனட்ஸ் எல்லாமே உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியில் நல்லா சாக்லேட்டியாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.